நாடே அவருடைய திருக்கோயில், மக்களே அவருடைய தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவருடைய குறிக்கோள், காங்கிரஸே அவருடைய உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவருடைய வாழ்க்கை முறை. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுபட்டி என்ற ஊர் உண்டு. அவ்வூரில் தேங்காய் வியாபாரியான குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் ஜூலை 15ஆம் நாள் 1903ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய தங்கை நாகம்மாள். இவர் 6ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். இவர் 6 வயதில் இருக்கும் போதே தந்தை காலமாகிவிட்டார். பின்பு இவருடைய தாய்மாமன் ஆன கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். தாய்மாமன் வைத்திருந்த துணிக்கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார். இவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே இவருக்கு செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் உண்டானது. விடுதலை இயக்க கூட்டங்களுக்கும் செல்வார். பின்பு இவர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுவது குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை. அதனால் இவரை திருவனந்தபுரத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு இவருடைய இன்னொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். அங்கும் இவருடைய விடுதலை இயக்க போராட்டம் தொடர்ந்தது. வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட தெருக்களில் மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்வதற்கு தடையாக இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரகம் நடந்தது. அங்கும் காமராஜர் கலந்து கொண்டார். 1940ஆம் ஆண்டு காமராஜர் காங்கிரசின் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் இருந்த 9 ஆண்டுகளும் தமிழ்நாட்டின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது. ஏனென்றால் கல்வி, பொருளாதாரம், விவசாயம் போன்ற துறைகளில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி. கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். பள்ளிகளை கொண்டு வந்து மாடு வைத்துக் கொண்டிருந்த சிறுவர்களை கேட்டால் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டால், பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறினார். உடனே காமராஜர் சோகத்துக்கு ஆளானார். அதனால் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். ஏழை மாணவனுக்கும் வசதி வாய்ந்த மாணவனுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பின்பு 1963ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 1975ஆம் ஆண்டு காமராஜர் அமரரானார். கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்திற்கு அருகிலேயே காமராஜர் நினைவாலயம் எழுப்பப்பட்டது. காமராஜர் விடுதலை இயக்க வீரர்களுள் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், மக்களுக்கு இறங்கியவர், ஏழைகள் கண்ணீரை துடைத்தவர் என்று கூறிய உரையை முடித்தார்.